இன்னைக்கு நாம சமணாமதியில் இருக்க உத்ர பகவதி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க கூட்டம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். நல்லா நிம்மதியாக சாமி கும்பலான இந்த பிளேஸுக்கு வரலாம். இங்கே பெரிய மரமாக 2-3 இருக்கும். அதுவும் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க தொட்டிலெல்லாம். அப்படியே சுற்றி பார்த்தோம்னா வேலி போட்டு வச்சுருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது, ஆற்றுக்கு போகிற வழியும் இருக்குது. இங்கே மரத்துக்கடியில் நல்லா நிழலாக இருக்கும். இப்போ தான் இந்த கோயிலை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மரத்துக்கடியில் ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க சாமிக்கு. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா சிலை கிடையாது, அந்த கல்லுலேயே சாமி வந்திருக்கும். இங்கெல்லாம் வேண்டுதல் வச்சு தொட்டிலெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. நிம்மதியாக ஒரு வில்லேஜில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். சாமியை நல்லா நிம்மதியாக பார்த்து கும்பிடலாம். இந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டும் வரலாம். மரம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அப்படியே கீழே இறங்கி ஆற்றுக்கும் கூட போகலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாக மழையாக இருக்குது. நல்லா அழகான ஒரு வியூ பார்க்கலாம். இங்கேருந்து ஆற்றுலேயே கொஞ்சம் தான் தண்ணி போகும். இந்த பக்கம் நம்ம விளையாடுனா போய் விளையாண்டுட்டு வரலாம். கீழே போய் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் நிம்மதியாக சாமி கும்பிடணும், வில்லேஜ் டைப்பில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாமிக்கு நிறைய சக்தி இருக்குது.